திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைதானம் மிக தேவம் கழியார வரும் யானை கடல் நாழு பரவாமல் அழிஞாழு மல தூவும் அடியார்கள் முழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாமே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனை. அதுல சென்ற வாரம் திருவாசகம் அந்த நூல் அறிமுகத்தை பற்றியதாக சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு அந்த ஆசிரியர் நூலாசிரியை சொல்லிதான் நூலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. நூல் ஆசிரியர் பற்றிய சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதன் பின்பாக இந்த திருவாசக நூலிலே அமைந்துள்ள திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு அருமையான ஒரு பதிகம். இந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு இறைவன் திருவருடும் குருவருடும் நமக்கு ஊட்டி வைப்பதாக. திருச்சிற்றம்பலம். எழுத்தரை மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்றோ பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மேல துழுப்பு கண்ணீருள் மூழ்கி அழுத்தடி அடைந்த அன்பர் அடியவர் கடிமை செய்வார். திருச்சிற்றம்பலம். திருவாத ஊரர் மதுரை அம்பதிக்கு அருகிலே அமைந்து உள்ள ஒரு அருமையான ஒரு தலம்தான் திருவாத ஊரர், திருவாத ஊர் என்ற ஒரு அருமையான தலம். இன்றைக்கும் பிரம்மாண்டமான கோவில் அங்கே அமைந்து உள்ளது. கல் கோவிலாக மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கல் கோவில். இன்னைக்கும் அந்த கல் கோவிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. அங்க உள்ள அந்த கொடுங்கைகள் எல்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பாக அமைந்து உள்ளது. அற்புதமான கோவில் அமைப்புள்ள திருவாத ஊர். இந்த தலத்திலே ஒரு சிவாச்சாரியர் அந்தனர் மரபிலே திரு அவதாரம் செய்தவர் தான் வாத ஊரர். இவருக்கு இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆனா சில நேரங்கள்ல ஊர் பெயரையே குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படின்றது ஒரு மரபு இன்னைக்கும் இருக்கு. திருநெல்வேலிக்காரங்களுக்கு எல்லாம் நெல்லையப்பர் அப்படின்ற, ஏன்னா சுவாமி பேர் நெல்லையப்பர் தான். திருநெல்வேலி அந்த நெல்லை அந்த ஊர் பெயரையே வைப்பார்கள். நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஊர் பெயரை சேர்த்து சேர்த்து வைப்பது அப்படின்ற மரபு. இங்கு இவருக்கு அப்படியும் வந்திருக்கலாம். ஏன்னா இவருடைய காலம் இன்னவென்று வரையறுக்கப்படவில்லை. இன்னைக்கும் ஒரு ஆராய்ச்சியில தான் இருக்குது. இவருடைய பெயரும் இன்னதென்று வரையறுக்கப்படவில்லை. திருவாத ஊரர் என்றுதான் அமைக்கப்பட்டுள்ளது. வாத ஊரர் புராணத்திலும் அப்படித்தான் சொல்லப்பட்டு உள்ளது. இப்படி ஒரு அருமையான, அதாவது இறைவன் எம்பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முக்தி பெற்ற ஆன்மாக்களை சிவன் முக்தர்கள் என்று சொல்வார்கள். ஏற்கனவே நல்ல தவத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்களை இந்த பூமிக்கு, அது எதற்காக என்றால் காரணம் இல்லாம காரியம் என்பது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல அந்தந்த ஆன்மாக்களை, அந்த சிவன் முக்தர்களை இந்த பூலோகத்திற்கு அனுப்புதல் திரு அவதாரமாக. அப்படிதான் ஞான சம்பந்த பெருமானார், இவர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, நாவுக்கரச பெருந்தகை, இவர் அவரோட கொஞ்சம் முந்திய காலம்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஏன்னா அவருடைய வயசு 70 தாண்டும் போது இவருக்கு ஒரு 10 வயசு அப்படி. அப்ப சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க
பூத பரம்பரை பொழிய என்று சேக்கலார் பெருமான் சொல்வார். ஏன்னா அப்படிப்பட்ட இந்த நம்முடைய சமய நெறிகள் எல்லாம் சற்றே மக்களிடம் சென்று சேர முடியாத அளவிலே சில தடைகள் ஏற்பட்டது. சமண மதமும் புத்த மதமும் மிகுந்து வேரூன்றி கிடந்தது. அதிலிருந்து மீட்டு இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்று திரு அவதாரம் செய்த திரு ஞான சம்பந்த பெருமானார், திருநாவுக்கரச பெருந்தகையார், அடுத்ததாக வந்த சுந்தரமூர்த்தி நாயனார், இந்த 63 நாயன்மார்கள், அடியவர் பெருமக்கள், அவர்களுடைய பெருமை, அந்த பெருமையை சொல்வதற்காக திரு தொண்ட தொகை தர என்று சொல்வார். அந்த திருத்தொண்ட தொகைதான் மூல நூலாக கொண்டு அதற்காக திரு அவதாரம் செய்த நம்பி ஆரூரர், அடுத்ததாக வந்த மணிவாசக பெருந்தகையார். இவருடைய காலத்தில் சைவம் நன்றாக தழைத்து வளர்ந்து இருந்தது. அடியவர் பெருமக்களின் பெருமைகள் எல்லாம் மிக உயர்ந்ததாக எல்லாருடைய மனதிலும் நிலைத்திருந்தது. ஆனாலும் கூட ஆகமங்களின் பெருமைகளும் இறைவனை பற்றிய சிந்தனையும் மக்களுக்கு வேண்டும். மேலான ஞானத்தை அடைய வேண்டும். ஞானமே வடிவான பரம்பொருளாகிய இறைவனை அடைய முடியுமோ முடியாதோ என்ற கேள்வி எழுந்தது என்றால் முடியும். அழுதால் உன்னை பெறலாமே. அருமையாக இவருடைய வாக்கு, யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்பார். அழுத உடனே சாமி வந்துடுவாரா? எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அழுதாலாம் வந்துட விட்டார். ஏன்னா அழுகையில எத்தனையோ வகைகள் இருக்கு. நம் பொருட்டு எனக்கு இப்படி வந்ததே, நான் இவ்வளவு துன்பப்படுகிறேனே, இந்த உலகத்தில் பிறந்து இப்படி கஷ்டப்படுறேனே அப்படி என்ற நம்மையே நினைந்து அழுகிறது ஒரு பக்கம், நம்மை சார்ந்தவர்களுக்காக அழுவது ஒரு புறம். இப்படி அழுகையில நிறைய வகைகள் இருக்கு. ஆனா இறைவா உன்னை அடைய வேண்டும், உன்னை நினைந்து உருக வேண்டும், உன்னோடு இணைய வேண்டும் என்று இறைவனை நோக்கி அழுத, இறைவனை அடைய வேண்டும் என்று அழுகிற அந்த அழுகை என்பது மேலான ஒன்று. அதத்தான் திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா சொன்னார். அழுது அடி அடைந்த அன்பர் என்று சொல்வார். அப்ப அழுகை என்பது இவருக்கு எப்படி வந்தது என்றால், இந்த உலக பொருளின் மீது நாட்டம் இல்லை, உலகம் வேண்டாம் என்ற மாத்திரத்திலே இறைவா உன்னை அடைய வேண்டும் என்று இறைவனையே அடையும் பொருட்டாக அழுத அழுகை. அதனால்தான் அவர் சொன்னாரு, அழுதால் உன்னை பெறலாம். அது ஒரு ஏகாரத்துலதான் சொன்னார். பெறலாம் அப்படின்லாம் சொல்லல, பெறலாமே. அப்ப அந்த அழுகையின் தன்மையை நாம் உணர வேண்டும். நம்முடைய பக்குவமும் இதுல ரொம்ப முக்கியம். நம்முடைய பக்குவம், இந்த பக்குவ நிலையும் நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இங்கே மிக அழகாக எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட திருவாதவூரர், திருவாதவூர் என்ற ஊரிலே அந்தனர் குலத்திலே திரு அவதாரமாக தோன்றிய திருவாதவூரர். இந்த திருவாதவூரர் இளமையிலேயே, ஏன்னா சிவன் முக்தர்கள் என்ற மாத்திரத்தில் இறைவனை நன்றாக தொழுது வணங்கி தவத்தில் சிறந்த ஒரு இருடிகள் அப்படிம்பாங்க, முனிவர்கள், நல்ல தவ முதிர்ச்சி பெற்ற முனிவர்கள். அதுல கூட உத்தரமோச மங்கை புராணம் தல வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, 1000 இருடிகள் இறைவனை நோக்கி தவம் செய்த போது இறைவன் எம்பெருமான் இவர்களுக்கு அங்கே உள்ள தீர்த்தத்திலே அக்னி வடிவாக தழல் பிழம்பாக காட்சி தர, அத்தனை பேரும் அதில் விழுந்த போது ஒருவர் மட்டும் இறைவனால், அதுவும் கூட இறைவன் தான் அவரை நிறுத்தி வச்சாராம். மற்ற எல்லோரையும் அழைத்து செல்ல இந்த ஒருவரை மட்டும் கரையிலே நிறுத்தினாராம். கையில் ஏடோடு நின்று இருந்தாராம். அவரே இங்கே திருவாதவூரராக திரு அவதாரம் இறைவனே செய்வித்தார். இறைவன் செய்யாம நாம எதுவும் செய்ய முடியாது. இறைவனுடைய திருவுள்ள பாங்கு இதுவே. அதற்கு காரணம்
கையில் இருந்த ஏடு என்பது ஆகமங்களின் பொழிவான இந்த சிவஞான போதம். ஆகமங்கள், ஆகமங்கள்ல ஞான பாதம், அந்த ஞான பாதமான சிவஞான போதம், அந்த சிவஞான போதத்தை தான் கையில் கொண்டது. அப்ப ஆகமங்களை நன்றாக கற்று தெளிந்த இருடிகளில் ஒருவராகிய இவர்தான் இங்கே இந்த குலத்திலே, இந்த அந்தனர் குலத்திலே இங்கே தோன்றுகிறார். அதனால் அறிவில் சிறந்தவராக, பக்குவம் உடைய ஆன்மாவாக, 16 கலைகள் நிறைந்த ஒரு சந்திரன் எப்படி பூரண நிலையை, அதான் பூர்ணிமா என்று சொல்வார்கள். பூரண நிலை பௌர்ணமி, அந்த பூரணம் தான் பௌர்ணமி. முழு நிலவாக, முழு ஒளியோடு கூடிய நிலவாக இருக்கும் அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். அதே போல 16 வயது நிரம்பிய இந்த திருவாதவூரர் அறிவில் சிறந்தவராக, ஞானத்தில் நிறைவு பெற்றவராக இருந்த போது, அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்பும் என்பதற்கு ஏற்ற அப்போது மதுரையை ஆண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இவரை அமைச்சராக ஏற்றுக்கொள். இப்ப வாதவூர்ல இருந்து மதுரைக்கு வந்துட்டார். அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அமைச்சர் பொறுப்பு என்பதோ அரசனுக்கு சமமாக எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. உலக போகங்கள், எல்லா போகங்கள்னா உலக போகங்கள் அத்தனையும் அனுபவிக்க கூடியதான ஒன்று. இங்கே மதுரை அம்பதிக்கு வருகிறார், மன்னனுக்கு அமைச்சராக இருக்கிறார். இருந்து அற உரைகள், அறிவுரைகள் இந்த மன்னனுக்கு எடுத்து சொல்ல இனிதே செல்கிறது நாட்கள். ஆனால் இந்த அமைச்சராக இருந்த திருவாதவூரருக்கோ உலக போக நாட்டம் சிறிதளவேனும் இல்லை. அதுதான் அந்த மொச்சை, அந்த தவம் என்று சொல்வது. இப்பவும் பாருங்க, முன் பிறவில இருந்தது அப்படியே அடுத்த பிறவிக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதுல இந்த தவத்தில் சிறந்தவர்கள் அடுத்து அதுல இருந்து அப்படி கண்டினியூ ஆகும். அப்ப தவத்தில் சிறந்த யோகியாக, ஞானியாக இருந்த இந்த திருவாதவூரருக்கு உலகம் நிலையில்லாதது, இந்த உலக போகம் நிலையில்லாதது, இதை நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால் உலக போக நாட்டங்களை எல்லாவற்றையும் நீக்கினார். ஒவ்வொரு நாளும் இறைவனை, திருக்கோவிலுக்கு சொக்கநாத பெருமானை சென்று வணங்கி வழிபாடு செய்தார். அங்கையர் கண்ணி உடனாய ஆலவாய் சொக்கநாத பெருமான், இறைவா எம்பெருமானை அடியேனை ஆட்கொள்ள வேண்டும். அப்ப அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் குருவாக ஆட்கொள்ள வேண்டும். குருவை நோக்கி இருக்கும் அந்த நிலை, இதுதான் ஒரு மேலான நிலை. குரு வந்த மாத்திரத்திலே அந்த திருவை உணர்ந்து அப்படியே அதுல ஊறிடுவோம். அந்த ஒரு பக்குவ நிலை நிறைந்து ததும்பி இருந்த இந்த காலகட்டத்திலேதான் மன்னனுக்கு, அப்ப சாமியை நோக்கி இவர் கேட்க ஆரம்பிச்ச மாத்திரத்திலே சாமியை இறங்கி வந்துடுவார். அதற்கான எல்லாவற்றையும் அவர் செஞ்சிருவார். நாம எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா இறைவனா வரலைன்னா நாமாவே அவனை அடைய முடியாது ஒரு பக்கம். அப்ப அதுக்கேற்றாற் போல அந்த நாட்டிலே குதிரை படைகள் வலுவிழந்து இருந்த போது மன்னன் இந்த குதிரை படைகளை செம்மைப்படுத்த வேண்டும். குதிரைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாம். அந்த காலத்திலேயே வந்திருக்கு. கப்பல்ல இறங்கும் போது போய் வாங்கிட்டு வருவாங்க. அதற்குரிய பொன்னும் பொருளும் ஏராளமாக கொடுத்து இந்த திருவாதவூரர், இந்த அமைச்சராக இருந்த திருவாதவூரரிடம் பொன்னும் பொருளுமாக ஏராளமான படை வீரர்களோடு கூடி, ஏன்னா அமைச்சர் போறாரு, நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு போறாருன்னா அவருக்கு பாதுகாப்புக்கு, உதவிக்கு, எல்லாத்துக்குமாக படை வீரர்களை உடனாக அனுப்புகிறார். அப்படி இவர் செல்லும் போது முதல்ல இறைவன்கிட்டதான் வர்றார். தன்னை பொண்ணும் பொருளே நேரா அவர் பாட்டுக்கு போகல, சொக்கநாத பெருமான்தான் வந்தார். வந்த போது எதிரில் ஒரு அந்த ஆச்சாரியர், குரு, அங்க உள்ள ஆச்சாரியர் சிவாச்சாரியார் இவருக்கு திருநீர் கொடுத்தார். இந்த திருநீரை பெற்ற போதே இவர் புலகாங்கிதம் அடைந்தார். இறைவன் எம்பெருமானுடைய திருவருள் நோக்கு அடியேனுக்கு கிடைத்தது என்ன ஒரு தன்மை!
அதையெல்லாம் உணர்ந்தார். இப்போது இங்கே குதிரை வாங்குவதற்காக இவர் சென்ற மாத்திரத்தில் திருப்பெருந்துறை என்ற தலத்திற்கு அருகில் வந்த போது, படைகளோடு கூடி வந்த போது, இவருக்கு ஒலி நாதம் சப்தம் கேட்டார். உடனாக எத்தனையோ பேர் வர்றாங்க, எல்லாம் அந்த சப்தம் கேட்ட மாத்திரத்துல நின்றுட்டார். ஏன்னா இந்த சப்தம் வெளியிருந்து வரல, உள்நாதமாக அடிநாதமாக எழும்புவது போல ஒரு இவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அருகில இருந்து கேட்காரு, அருகில இருக்க அந்த வீடர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது சப்தம் கேட்குதா? எங்களுக்கு ஒன்று அப்படி கேட்கவில்லை. ஆனா இவருக்குள் அந்த சப்தம் கேட்கிறது. ஏன்னா இறைவன் எங்க இருந்து வர்றார்? குருவா வர்றார். உயிரின் அறிவிலே இதுகாரும் வீற்றிருந்த அந்த இறைவன் திருதானே இப்பொழுது குருவாக உருப்பெற்று வருகிறது. அதுல முதல் நிலை யோக நுட்பத்திலே கேட்பது இந்த நாதம், சப்தம். இந்த நாத ஒலி அப்படியே ஈர்க்கிறது. அத அவருடைய பாடல்லையே அழகா சொல்லு. இரும்பு எப்படி ஒரு காந்தமானது, இந்த இரும்பு அப்படியே ஈர்ப்பு, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து, அந்த இரும்புதான் அசையும், காந்தம் அப்படியே இருக்கும், அசையா. இது அப்படியே முன்னும் பின்னுமாக அசையும். இதுக்கு தாங்க முடியாது, போய் சேரணும் அப்படின்ற உணர்வுல நிற்கும் இருக்கும். அதனால தன்னுடைய உயிருடைய அறிவை இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து, அப்படிப்பட்ட அந்த சப்தம் கட்ட மாத்திரத்துல இறங்கிட்டால் சப்தம் வந்த திசை நோக்கி சென்ற சப்தம் உள்ளவர். ஆனால் இவர் நடப்பதற்கு இறைவன் தானே வழிகாட்டுறார். அந்த திசை நோக்கி செல்கிறார். திசை நோக்கி சென்ற போது குருந்த மரத்தின் கீழாக ஒரு அந்தன கோலம் கொண்டு இறைவன் வீற்றிருக்க, இத கோலத்தை பார்த்த மாத்திர அதன் தெளிவு குருவின் திருமேனி காட்ட. திருமந்திரத்துல ரொம்ப அழகா சொல்லும், இந்த திருமேனியை கண்ட மாத்திரத்தில் எப்படி இவ்வளவு காலமும் ஒரு தாய் பசுவானது தன் குழந்தையை விட்டு அது கூட குட்டி அந்த கன்று பிரிந்திருந்து தாய்ட்ட சேர்த்துன்னு சொல்லல, அவர் மணிவாசகருடைய வார்த்தை தான். கன்று போல கன்றை விட்டு பிரிந்திருந்த பசு, அந்த பசுதான் கத்தறி அழுகும், ஆஹா கன்று அடையணும்னு. அப்ப அந்த அன்பு உள்ளம் அதை போல ஓடி வந்து அப்படி கால்ல விழுகிறார். ஏன்னா இவர் ஏற்கனவே இறைவனோடு ஒன்றைக்கு இருந்த அந்த இருடிகளில் ஒருத்தர். இப்போது சில காலம் இப்ப பிரிந்திருந்த காலம் மீண்டும் அந்த இறைவனை இப்போது திருமேனி கொண்டு கண்டபோது அந்த திருமேனியை கண்ட மாத்திரத்திலே உணர்ந்து கொண்டார். வந்த குரு இறைவன் என்று உணர்ந்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கிய போது இறைவன் எம்பெருமானுடைய கண் நோக்கு, அதான் ஸ்பரிஷ நயன தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை, வாசக தீட்சை மூன்றையும் அடைந்தவர் திருவாத ஊரர் என்றே சொல்வார். கண்ணோக்கு பெற்று ஸ்பரிஷம் திருவடி தீட்சை கொடுத்து கையில ஏடோட உட்கார்ந்துருக்காரு. இந்த ஏடு ஆகமங்களின் ஞான பாதமான சிவஞான போதம் 12 சூத்திரங்களை கொண்டதான ஏடு. அந்த ஏட்டோடு அமர்ந்திருந்தார் குருந்த மரத்திற்கு உபதேசம். அப்ப தீட்சை உபதேசம் செய்யும் குரு வடிவாக வந்து இறைவனே வந்து இந்த திருவாத ஊரருக்கு உபதேசிக்க, எதை உபதேசித்த? சிவஞான போதம். என்னங்க இதுக்கு பிறகுதானே சிவஞான போதம்லாம் வந்துச்சு. இப்பவே எப்படி வந்துச்சு? நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. சிவஞான போதம் என்றைக்கு இறைவன் உண்டோ அன்றைக்கே உண்டு. இறைவனால் அருளப்பட்ட ஆகமங்கள், அந்த ஆகமத்துல ரௌரவ ஆகமம், அதுல உள்ள ஞான பாதம், அதுல உள்ள இந்த 12 சூத்திரங்கள். அதனால இன்னைக்கு வந்து மைகண்ட தேவநாயனார் காலத்துல இவர் நமக்கு தந்தார். அது கூட தமிழில் தந்தார்னா என்றைக்கு உள்ளது அப்படிம்பாங்க. இருக்கட்டும், அந்த சர்ச்சை நமக்கு வேண்டாம்.
ஆனா மெய்கண்ட தேவநாயனார், ஏன்னா அப்பவும் அது காரணம் இல்லாம இல்ல. இந்த தமிழ் வேதமாகிய திருமுறைகளின் பொருள் மாறுபாடு கொண்டதால் இந்த மெய்கண்ட தேவநாயனாருடைய திரு அவதாரம் நிகழ்ந்து 12 சூத்திரங்களாக சிவஞான போதம் 12 சூத்திரங்கள் இவருடைய திருவாயினால் இறைவன் நமக்கு இங்கு தந்தார். இப்ப இந்த 12 சூத்திரங்கள் கொண்ட சிவஞான போதத்தை தான் இங்கு உபதேசம் செய்கிறார். வந்த இறைவன் உபதேசம் எதை கேட்டாங்களோ அதைத்தான் இங்கே நூலாக்குவார்கள், சொல்வார். இப்ப மறைஞான சம்பந்த பெருமான்லாம் எந்த நூலும் செய்யல, ஆனா அவர் கேட்டார். அவருடைய குரு அப்படின்னா அருளந்தி சிவாச்சாரியார். அவர் செய்த நூல் சிவஞான சித்தியார். அப்ப சிவஞான சித்தியாரை நூல் உபதேசம் கேட்டார். கேட்டு அவர் நூல் செய்யலைன்னா கூட முழுக்க 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 அந்த சிவஞான சித்தியாரை தலைமையில் கொண்டு நம்முடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் எதை கேட்டாங்களோ அதைத்தான் உபதேசமா செய்வாங்க. திருவாத ஊரர் இங்கு கேட்கிறார், இறைவனே எம்பெருமானை குருவாக வந்து இந்த சிவஞான போதத்தை அப்படியே அழகாக எடுத்து வைக்கிறார். அப்ப சிவஞான போதம் தானே சொல்லணும், இவர் திருவாசகம் தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு. நீங்க திருவாசகத்தை நாங்களாம் முதல்ல எல்லாம் படிக்கும்போது பொருளா தெரியும், ஆனா வார்த்தைகள் நல்லா இருக்கும், அழகான வார்த்தைகள், அப்படி துள்ளி துள்ளி விழுகிறது. அது அந்த கலிவெண்பாவில எல்லாம் அப்படி துள்ளி ஒரு துள்ளல் ஓசை. அப்புறம் சந்த தமிழ் மதுரைக்காரங்களுக்கே உரிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அருமையான, ஏன்னா தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வாண்டிய நாடு. அதனாலயே என்னவோ நிறைய பேருடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டிருக்கானா, மதுரைக்காரங்களுடைய பேச்சு என்பது தனித்துவம் வாய்ந்தது என்பதை என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்தேன். அதனுடைய பேச்சு, அந்த தமிழ், அந்த அழகு தமிழ் என்று சொல்வார்கள். அந்த தமிழ் மட்டும், அந்த சொல் வன்மை மட்டும் இல்ல, எழுத்து வன்மையும். இன்னைக்கு எத்தனை எத்தனை இலக்கியங்கள் இங்கே வந்து தோன்றின, சங்க கால இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன என்றால் இந்த மண்ணின் பெருமை, பாண்டிய நாட்டின் பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவனே எம்பெருமானே இந்த சங்க காலத்து புலவர்களின் தலைமை புலவராக இருந்து தமிழ் வளர்த்த நாடு என்றால் பாண்டிய நாடு. அதுலயும் கூட தமிழ் இனிமை, அதுல எளிமையா வருது பாருங்க சொற்கள், அது இன்னும் இனிமை. எளிமையில் தான் இனிமை. மணிவாசக பெருந்தகையாருடைய திருவாசகம் எளிமை எளிமை எளிமை. நல்லா படிச்சவங்களும் சரி, படிப்பே இல்லாதவங்களும் சரி, எத்தனை எத்தனை பேரு எனக்கு தெரிஞ்ச படிப்பு அறிவே, அதாவது எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாதவங்க கூட திருவாசகத்தை கடம் புரண்டு சொல்ற நிலையில இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போனாங்களாம். படிப்பே தெரியாது, அப்புறம் எப்படிங்க அவங்க எல்லாம் படிச்சாங்கன்னா ஒருவர் சொல்ல கேட்டு 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 எளிமையான அந்த வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதியும் வார்த்தைகள், மனதை அப்படியே திருகச் செய்யும் வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் அப்படிப்பட்டதான ஆழமாக ஊடுருவும் சொல், பொருளாளம், சொல்லாளமும் பொருளாளமும் கொண்டதான இந்த திருவாசகம் மணிவாசகர் அது திருவாதவூரர் இன்றைக்கு தந்தார் என்றால் அதற்கு காரணம் இவர் பாண்டிய நாட்டுக்காரர் என்பதும் ஒன்று. அதில் சொல்லுவார், ஊரு நாடு இதெல்லாம் சொல்லும் போது தென்பாண்டி நாடு தெளி ததாங்கத்துல சொல்லுவார். அதாவது ஒரு மன்னனுக்குரிய 10 அங்கம், எது நாடு எது ஊரு அப்படின்னு வரும். அந்த நாடு தென்பாண்டி நாடும்பார். அதனாலதான் அவருடைய வார்த்தையிலே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இவன் தென்னாடாகிய இந்த பாண்டிய நாட்டை தன்னுடைய நாடாக கொண்டு இறங்கி வந்து அரசாட்சி பண்ணவன். ஆனால் இவனோ எல்லா நாட்டிற்கும் உள்ள இறைவன் என்று பொருள்படும்படியாக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இவரை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திருவாதவூரர் இங்கே இறைவனை குருவாக வந்து இவருக்கு உபதேசம் செய்த சிவஞான போதம்
கேட்கிறார். நல்லா அப்படியே ஆழ்ந்து விடுகிறார். சுற்றி வந்த வீரர்கள் எல்லோரும் இங்கே மலைத்து நிற்கிறார்கள். இவர் வந்த காரியம் என்ன? இப்படியே அமர்ந்து விட்டாரே, எவ்வளவோ எடுத்து சொல்கிறார்கள். இவர் தன் நிலை மறந்து அப்படியே அமர்ந்து விட்டார். கையில ஏராளமான பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருக்கிறார். வந்த குரு அங்க இருக்கிறார் இல்லையா, இவருடைய குரு, இறைவனே குருவாக வந்தார். எப்பா, கையில பொண்ணும் பொருள் வச்சிருக்க, இங்க ஒரு ஆலயம் எடுப்பு. அங்கேயே திருப்பெருந்துறையிலே ஒரு ஆலயத்தை கட்டிட்டார், வந்த பொண்ணும் பொருள் எல்லாம். இப்ப வீரர்களுக்கு இன்னுமே ஆச்சரியம், வியப்பு. இப்படி கொடுத்த பணம் எதற்காக குதிரை வாங்க இப்படி செலவழிக்கிறாரே என்று அவரில் ஒரு சிலர் மன்னனிடம் சென்று சொல்ல, மன்னன் முதல்ல கொஞ்சம் ஏற்றுக்கல. ஏன்னா திருவாதவூரர் அவ்வளவு நேர்மையும் ஒழுக்கமும் உண்மையும் தெய்வ பக்தியும் உடையவர். அவர் இப்படி தவறு செய்வாரோ என்றெல்லாம் மன்னன் எண்ணினான். ஆனாலும் ஓலை கொடுத்து அனுப்புகிறான், உடனடியாக வர வேண்டும், குதிரைகளோடு வர வேண்டும் என்ற மாத்திரத்திலே இந்த ஓலையை பார்த்த பிறகுதான் இவர் தன் நினைவு வருகிறது. இறைவனிடமும் கேட்கிறார். இந்த இறைவன் தானே அதன் கோயில கட்டுன்னு சொன்னாரு, அந்த பணத்தை வச்சு. இறைவனிடம் கட்ட போது ஆவணி மூலத்தென்று வரும் என்று தைரியமாக சொல் போ என்று கையில் ஒரு அரிய மாணிக்கங்கள் கொடுத்து, இதை மன்னனுக்கு கொடு என்று அது ஒரு கிஃப்ட் மாதிரி வேற கொடுத்து அனுப்புறார். இதை எடுத்துக்கொண்ட திருவாதவூரர் இங்கே மதுரையம்பதிக்கு வருகிறார். மன்னனிடம், பாண்டிய மன்னனிடம் அரிய வகையான மாணிக்கங்களையும் அவருக்குரிய அந்த ஒரு பட்டு போர்வை அதையும் இறைவனே கொடுக்கிறார். கொடுத்த போது மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறான் மன்னன். அவனி மூலத்தன்று வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க அன்றைக்கு வரவில்லை. அன்றைக்கு முதல் நாள் வரைக்கும் வரல. எங்க இருந்து வரணும்? ஒரு குதிரைகள்னா சாதாரணமா ஒரு கப்பல்ல இருந்து இறங்கி அங்க இருந்து அழைச்சிட்டு வரணும் இல்லையா? இன்னும் வரல, முதல் நாள் வரைக்கும் வரல, சாயங்காலம் வரைக்கும். அப்ப இந்த திருவாதவூரன் ஏதோ தவறு செய்கிறான் என்று இவனை சிறையில் அடைக்கும்படி சொல்ல, சிறையில் அடைத்திருந்த போது இறைவனை நோக்கி வேண்டுகிறார், இறைஞ்சுகிறார். அப்பவும் இப்படி வரலையா, வைக்கலையா, அதெல்லாம் கவலைப்படல. இறைவா, உன்னை நான் அடைய வேண்டுமே என்றுதான் அப்பொழுதும் இறைவனை நோக்கி வேண்டுகிறார். குலைத்த பத்து அப்போது பாடியது என்று கூட சொல்வார். அதுல பாத்தீங்கன்னா அவளை அப்படி ஒரு அருமையான, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் மயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய். எவ்வளவு அருமையான வார்த்தைகளாக எடுத்து அங்கே ஆழ்கிறார் பார்த்து. அருமையான வார்த்தைகள். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றை அணையா என்னை ஆட்கொண்ட போதே ஒன்றிலையோ, இன்றோர் இடையூர் எனக்குண்டோ, என் தோள் முக்கல் எம்மானே, நன்றே செய்வாய் கொள்ளை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று இறைவனை நோக்கி இறைஞ்சிய மாத்திரத்திலே இறைவன் பார்த்துட்டு இருப்பாரா? உடனே கிளம்பிட்டார். எப்படி வாரார்? அங்கே உள்ள காடு, அந்த காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் பரிகளாக்கி அதிலையும் இவரே பரிகளை செலுத்தும் அந்த பாகனாக ஏறி, அந்த குதிரை சேவகனாக, குதிரை வீரனாக இவரே வழி நடத்தி கொண்டு வருகிறார். அத்தனை நரிகளும் இங்கே பரிகளாக, குதிரைகளாக, அழகு அழகு குதிரைகளாக, சாதாரண குதிரை இல்லை, ஒவ்வொன்றும் அப்படி வெல்வெட் எடுத்து போர்த்தன மாதிரி. வெண்மை ஒருபுறம், சாம்பல் நிறம் ஒருபுறம், ஒரு அழகான ஒரு சிவந்த நிறம் ஒருபுறம், கருமை நிறம் ஒருபுறம், ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகு காட்சியாக இருக்கிறதா. நடத்தி வருகிறார். அத்தனையுமாக குதிரை சேவகனாக வர்றார். இன்னைக்கும் மதுரையில திருவிழா பார்த்தீங்கன்னா குதிரை சேவகனாக வர்றது, இந்த வீட்டுக்கு மண் சுமந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக காட்சிகளாக இன்றைக்கு நமக்கு காட்டப்படுகிறது என்றால் இத்தனையும் மணிவாசக பெருந்தகைப்பார், திருவாதவூரர். அப்படி குதிரைகளை நடத்தி வந்த போது மக்கள் எல்லாம் மன்னனிடம் எடுத்து இதை சொல்ல, அழகழகான குதிரைகள் வந்து மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தன. அதனை ஒருவன் ஓட்டிக்கொண்டு வருகிறான் பாருங்கள், எத்தனை கம்பீரம், அழகு, பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது என்று மன்னனிடம் சொல்ல, மன்னனும் இந்த காட்சியை காண வருகிறார். ஆயிரக்கணக்கான குதிரைகள் இங்கே புடை சூழ்ந்து வருகிறது. இந்த சாமி அதுல ஒரு பெரிய நுணுக்கத்தை வச்சாங்க. சாமி இந்த குதிரைகளை எல்லாம் காட்டுல இருந்து
எத்தனையோ குதிரைகள் இருக்கும். அவர் நினைச்சா காட்டுல இருக்க குதிரைகளை பூரா ஓட்டிட்டு வந்திருப்பார். ஆனா காட்டுல இருக்க நரிகளை பிடிச்சு குதிரையா மாத்துறார். அவர் செய்யறதுல காரணம் இல்லாம காரியம் இல்ல ஒண்ணு. அடுத்தாப்புல யாருக்கு எதை செய்ய முடியாதோ அதை எளிதில் செய்யும் இறைவன் என்பரும். இது அடுத்தாப்புல யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை நினைச்சுட இது எங்க நடக்கும், இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா உடனடியாக இறைவன் எம்பெருமானுடைய திருவடியில வச்சு அதை நடத்தி காமிக்கிறாரா இல்லையா? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம். இந்த புராணங்கள்லாம் நமக்கு அனுபவமா வரணுங்க. இது நடக்காது, இது எப்படி நடக்கும், இது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு காரியம் வந்ததுன்னா உடனடியாக அந்த காரியத்தை இறைவன் எம்பெருமானுடைய திருவடியில அவர் நடத்தி காமிக்கிறார் இல்லையா? யாராலும் முடியாத ஒரு செயலை எளிதாக, ரொம்ப எளிதா செய்யறது இறைவன் மட்டும்தான். அதுலயும் இந்த நரிகள் எல்லாம் டிஸ்ஒபீடியன்ட் சொல்லுவாங்க. யாருக்கும் கட்டுப்படாது. தந்திரம் மிகுந்த அறிவும் தந்திரமும் உடையது. இந்த சர்க்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விலங்கு இருக்கும். சிங்கம், புலி, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத கொடூரமான விலங்குகள் எல்லாம் இருக்கும். ஆனா நரி மட்டும் இருக்காது. நிறைய ட்ரைனிங் கொடுக்கவே முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. நரிக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியவே முடியாது. அது டிசோபீடியன்ட் ஏத்துக்கிடவே ஏத்துக்கிட. இந்த நரியத்தான் சாமி குதிரையாக்கிட்டு இருந்தார். யோசிச்சு பாருங்க, யாராலையும் செய்ய முடியாது இறைவன் எவ்வளவு அழகாக நடத்தினார். இன்னொன்று, நரியுடைய பார்வையை நீங்க பார்த்திருப்பீங்க. கீழ் நோக்கியதான ஒன்று. கீழ் நோக்கிய பார்வை கொண்ட ஒரு விலங்கை மேல் நோக்கிய நிலைக்கு மாற்றியது என்றால் இறைவனே எம்பெருமானே. நம்மையும் தான், நம்மையும் கீழ் நோக்கியது என்பது மீண்டும் மீண்டும் பிறவி, மேல் நோக்கியது என்பது இறைவனோடு ஒன்றித்த நிலைமை. யாரால முடியும்? இறைவனால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த விளையாட்டு, திரு விளையாட்டு, இறைவனுடைய விளையாட்டு. இந்த காட்சியை கண்டு மன்னன் அதிசயம் ஆனந்தம் கொள்கிறான். எத்தனை எத்தனை அழகு அழகு குதிரைகள் என்பதாக பார்த்து, இதனால் அந்த முன்னாடி ஓட்டிட்டு வர்றானே சேவகன், இறைவன். அது இறைவன் அப்படின்னு பார்க்கும்போது மனம் எத்தனை நெகிழ்ச்சி அடையும். இனம் புரியாத இன்பம். ஏதேனும் செய்ய வேண்டும், இவருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மனத்தில் அந்த இன்ப உணர்வு எழ, ஒரு விலையுயர்ந்த காஞ்சிபுரம் பட்டு அப்படியே சாலாக எடுத்து அப்படி போர்த்துறதுக்காக அப்படி வர்றார். ஆனா வந்த சேவகனோ, குதிரை சேவகனோ அதை அந்த கோலினால் ஏற்றுக்கொள்ள உடனே கொஞ்சம் கோபமும் வருது மன்னனுக்கு. ஆகா, நம்ம ஒரு மன்னனா இருந்து நம்ம ஒரு மரியாதை செய்யணும், அதை ஏற்றுக்கிறத அதை இப்படி ஒரு கோல வச்சு எடுக்கிறானே என்ற ஒரு கோபம் சற்றே வருகிறது. ஆனாலும் கூட அருகில் இருந்த மணிபாகத்தில் வாதம் கண்டு கொண்டார். வந்தது இறைவன் என்று கண்டு கொண்டார். மற்ற யாருக்கும் அங்க இருக்கவங்களுக்கு தெரியல, வந்தது இறைவன் என்று உணரவில்லை. ஆனால் திருவாதவூரர் உணர்ந்து கொண்டார், வந்தது இறைவன் ஏன்னா இவ்வளவு பெரிய குதிரைப்படையை எடுத்துட்டு ஒரு நாள்ல வரணும் அப்படின்னா, இந்த நிமிஷத்துல வரணும்னா யாரால முடியும்? இறைவனே இவர் பொருட்டாக வந்தார் என்று உணர்ந்து கொண்டு, இப்போது உணர்ந்ததால் மன்னனிடம், இவர் அமைச்சர் இல்லையா, அதனால சொல்றார், மன்னா அவர்களுடைய நாட்டு வழக்கம் இப்படி பெற்றுக்கொள்வது மரியாதை என்பதாக எடுத்து சொன்னார். எப்படி இருக்கு பாருங்க. அதன் பின்பாக மன்னனும் சற்று உணர்ந்து கொண்டார். ஆனால் அந்த திருக்கோலம், இறைவனுடைய திருக்கோலம், இறைவன் தெரியலைன்னா கூட மனதிற்குள் அந்த ஆழ்ந்த அன்பு பெருகத்தான் செய்ததாம். மன்னனுக்கும் தெரியாது. இப்ப வந்த குதிரை சேவகனாக வந்த இறைவன் அந்த கயிறு மாத்துறதும்பாங்க. ஒரு பொருளை வாங்குறது இன்னைக்கும் அது சந்தைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆடு மாடு விற்பனை நடக்கக்கூடிய சந்தைகள்ல கயிறு மாத்துறதுன்னே சொல்லுவாங்க. அந்த ஆடோ மாடோ கொடுக்கும்போது அந்த கயிறை எடுத்து இவங்க கையில ஒப்படைச்சுவாங்க.
அப்ப அந்த பொருள் இவங்களுக்கு அப்படின்ற ஒரு இது. அதுல அதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இப்ப இந்த பொருள் இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்துச்சு, இத உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் இந்த பொருளுக்கு ஏதேனும் ஒரு சேதம் வந்தால் அது உன்னை சாரும், என்னை சாரா. நான் கொடுக்கும் போது நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்றது இன்றைக்கும் உண்டு. இது ஒரு இந்த வியாபார நுணுக்கத்தில் ஒன்றாக அமைந்துள்ளது. சந்தைகள்ல எல்லாம் அப்படி நடக்கும். இப்ப இதே போல வந்த குதிரை சேவகனாக வந்த இறைவன் அப்படியே கயிறை மன்னன் கையில் கொடுத்து விட, எப்பா பாத்துக்க, நான் நல்லபடியா கொடுத்துட்டேன், உனக்கு வேண்டிய குதிரைகள் எல்லாம் கொடுத்தாச்சு என்று கயிறை கொடுக்க மன்னன் சந்தோஷமாக பெற்றுக் கொண்டார். கொடுத்துட்டு போயிட்டார், சாமி போயிட்டார். இந்த குதிரைகள் எல்லாம் பகல் நேரத்தில் குதிரைகளாகவே இருந்தது. இரவு நேரம் வந்த போது இந்த குதிரைகளுக்கு என்ன போடுவாங்க? கொள்ளு, எள்ளு இதெல்லாம் போடுவாங்க. அதையா சாப்பிடும் இந்த நரிகள்? வந்தது நரிகள் தானே. இப்போது இரவு நேரத்தில் தன்னுடைய சுய ரூபத்தை கொண்டு குதிரைகள் எல்லாம், பரிகள் எல்லாம் நரிகளாக மாறி அந்த தொழுவத்துல ஏற்கனவே 2 பத்தல் தத்தம் குருவி குதிரைகள் எல்லாம் கிடக்க, அவைகளெல்லாம் கடித்து துன்புறுத்த. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த கயிறுல இருந்து விடுபட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சுட்டு ஊருக்குள்ள எல்லாம் பரவி இளம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளையும் வயதானவர்களையும் கடிக்க எல்லோரும் பயந்து அலறி மன்னனிடம் ஓடி வந்து முறையிட மன்னனுக்கு மிகுந்த கோபம். இந்த வாத ஊரன் ஏதோ ஒரு சித்து வேலை செய்து கொண்டிருக்கிறான், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வெயில் காலம் நல்ல சுட்டெரிக்கும் வெயிலிலே மணல் பாங்கான வைகை ஆறு, அதுல மழை பெய்யும் போதுதான் ஆத்துல தண்ணி வரும். மற்ற நாள்ல மணல் இப்படி கொதிக்கிற மணலா இருக்கும். அந்த சுடு மணலிலே நிற்க வைத்து தலையின் மீது ஒரு பெரிய பாறாங்கல்லை ஏற்றி கடுமையான ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பமோ அவர் முழுக்க முழுக்க இறை சிந்தனையிலேயே நின்று கொண்டிருக்க சாமி பார்த்துட்டு இருப்பார. உடனடியாக மதுரை அம்பதியிலே அந்த வண்டிய நாட்டிலே அளவு கடந்த மழையை பொழியும் வண்ணமாக வருண பகவானுக்கு ஆணையிட மழை அளவு கடந்து பொழிய ஆரம்பித்தது. வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்தது. இவ்வளவு நேரம் வெயில்ல இருந்தாலே இப்ப வெயில் தாக்கம் தெரியாது. இப்ப தண்ணியும் அதிகமாக கரை புரண்டு 2 கரையும் புரண்டுட்டு வருது. அந்த காலத்துல எல்லாம் கரை ஒட்டைச்சிட்டுன்னா உள்ள வந்துரும், ஊருக்குள்ள வந்துரும். இப்பவும் வரத்தானே செய்யுது. அப்ப இப்ப அரசாங்கம் தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணும். அந்த காலத்துல அரசாங்கம்ன்றது ஏன்னா மக்கள் தான் செய்யணும். வீட்டுக்கு ஒருத்தர் அவங்க கரையை அடைக்கணும். அப்படி வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வேண்டும் என்ற மாத்திரத்திலேதான் அதான் சாமி ஒரு நேரத்துல ஒரு கல்லு 3 மாங்காய் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை கொண்ட இறைவன் எம்பெருமான் திருவாதவூரருக்கு அருள வேண்டும். அங்கே வந்தி என்று ஒரு கிழவி 80 வயது கடந்தவள், 1000 பிறை கண்டவள் என்று சொல்வார்கள். அந்த 1000 பிறையனாலே 81 வயசு. அப்ப 80 வயது கடந்தவள், இறைவனை மானசீகமாக வணங்கி கொண்டிருப்பவள். ஒவ்வொரு நாளும் விட்டு அவிக்கும் போதெல்லாம் மானசீகமாக சொக்கநாதா என்று அவருக்குரிய விட்ட முதல்ல வச்சுட்டுதான் தொழிலை தொடங்குவார். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நிலையிலையும் இறைவனை மானசீகமாக நினைக்கணும், மனதிற்குள் நினைக்க வேண்டும். அப்புறம் தவறாமல் நினைக்க, இது நியதிம்பாங்க. இதுக்கு பேர் நியமமாக செய்தல். இப்படி தவறாமல் நியமமாக செய்தலும் மானசீகமாக வழிபடுதலும் மிக மேலான ஒன்றுன்றத உணர்த்துறதுதான் வந்திப்பாட்டியுடைய வரலாறு. அப்ப அந்த வந்திப்பாட்டி அது ஒவ்வொரு நாளும் வழிபடும் போது இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க சொன்ன மாத்திரத்திலே மன்னன் அங்கே முரசு மூலமாக அறிவிக்கிறான். அறிவித்த மாத்திரத்திலே இந்த பாட்டிக்கு மிகுந்த வேதனை. எனக்கென்று யாரும் இல்லையே, இந்த வயோதிகமான காலத்திலே என்னாலும் அந்த வேலையை செய்ய முடியாதே சொக்கநாதா. அவளுடைய வாய் அப்படியே சொக்கநாதா என்று அந்த சொக்கநாத பெருமானை அழைக்கிறது. அந்த சொக்கநாதனைத்தானே தனக்கு மானசீகமான உறவாக, மானசீக உறவு, அந்த உறவினால் அந்த சொக்கநாத பெருமானை எனக்கென்று யாரும் இல்லையே,
சொக்கநாதா என்று அழைத்த மாத்திரத்திலே இறங்கி வருகிறார். 16 வயது யௌவன வாலிபனாக வருகிறார். கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று கூவிக்கொண்டு வருகிறார். இந்த பாட்டி வெளியே வந்து பார்க்கிறா, அழகான திருமேனி, ஆனால் அதில் அழுக்கு படிந்து இருக்கிறது. இங்கே இடையிலே ஒரு கோவணம், ஒரு அழுக்கு படிந்த கோவணம், அங்கே மார்பிலே ஒரு பூணூல் போல ஒரு தடித்த கயிறு, அது ஒரு அழுக்காடு. ஒரு மண்வெட்டி தோளிலே, தலையிலே ஒரு அழுக்கான முண்டாசு, ஆனால் திருமேனியோ அப்படியே ஜொலிக்கிறது. 16 வயது யௌவனமாக ஜொலிக்கிறது. இதுகாரும் இவள் மானசீகமாக கண்ட அந்த சொக்கநாதர் இப்ப வெளியே வந்த போது இவளுக்கு யாரென்று தெரியவில்லை என்றாலும் மனதிற்குள் அந்த ஆனந்தம். ஒலிக்கால் வேணும்பா, உன்னை பார்த்தா வேலை பார்க்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பல உடம்பு. யாருக்கு பளபளன்னு உடம்பு இருக்கும்? ஒரு வேலையும் தியாத்தியமா இருக்கவங்களுக்கு இருக்கும். நல்லா வேலை பார்க்கறவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும்? அதை பார்த்த மாத்திரம் நீ உன்னை பார்த்தா வேலை பார்க்கிற மாதிரி தெரியலையே என்று அந்த பாட்டி சொல்ல, பாட்டி நான் நல்லா வேலை பார்ப்பேன் என்று இவரும் சொல்ல, சரி சரி நீ வேலை பார்ப்ப, கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லையேப்பா, கூலி கொடுக்க பணம் வேண்டாமா, அதுக்கு எனக்கு வசதி இல்லையேப்பா என்று சொல்ல, பணம் எதுக்கு, நீதான் புட்டு வச்சிருக்கிய அதை கூட என்று இறைவன் சொல்ல, புட்டு அத்தனையும் கொடுத்து விட்டால் நாளைக்கு முதலுக்கு என்ன செய்வது? எவ்வளவு கவலை பாருங்க. நாளைக்கு நீ வியாபாரமே பண்ண மாட்ட, முதலே தேவையில்லைன்றதுதானே அவரே வந்திருக்காரு. ஆனா இவளுக்கு கவலை, நம்மளா இருந்தாலும் அதைத்தான் செய்வோம். நாளைக்கு முதல் வேண்டுமே என்று சொல்ல, சரி பாட்டி உதிர்ந்த புட்டையாவது கொடு என்று இறங்கி வந்து இறைவன் கேட்க, சரிப்பா தர்றேன். திரும்பிய போது அத்தனை பிட்டும் உதிர்ந்திருந்தது, அத்தனையும் உதிர்ந்திருந்தது. அப்பவும் இந்த பாட்டிக்கு கோபமே வரவில்லை. அந்த அன்பின் மேலில், சரிப்பா உதிர்ந்துட்டு பிட்டு நான் உனக்கு தர்றேன், நீ வேலையை முடிச்சுட்டு. இல்ல பாட்டி ரொம்ப பசிக்குதே, நீ குடு. இவருக்கா பசிக்கும்? நீ குடு, சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்க்க. எடுத்து கொடுத்தால், பிட்டை எடுத்து கொடுத்தால், கொஞ்சத்தை சாப்பிட்டார், கொஞ்சத்தை அந்த அவருடைய துணியில் முடிந்து கொண்டார், வேலைக்கு சென்றார். இந்த பாட்டியின் வினையை ஏற்றுக்கொண்ட, உதிர்த்து ஏற்றுக்கொண்ட, வினைகளை ஏற்றுக்கொள்தல் என்பது வினை பயப்படாத ஒருவன் பதி, அவனை அன்று யாராலும் வினையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இந்த வந்திப்பாட்டியின் வினைகள் நீங்கிய மாத்திரத்தில் இவளுக்கு இந்த உடல் சார்பு நீங்கியது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போய்விடில் தேகம் நில்லாதே. இப்ப இந்த வினையை பூரா இவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போது இவளுக்கு வினை முடிந்தது. இப்ப இங்க வந்தவர் என்ன செய்யறாரு? ஆடுறார், பாடுறார். இவர்தான் நல்லா ஆடுவார், பாடுவார், குத்தாடி கொண்டு இருக்கிறார். அங்கே கரைகளை ஏற்கனவே அடைத்து வைத்திருக்க, அதை தள்ளி விடுறார். யாருடா இவன், வேலையும் செய்யாம அடைச்ச கரைய உள்ளதன்றானே, யார் இவன் என்று எல்லோரும் கோபத்தோடு வர, இவர் எதை பற்றும் கவலைப்படாமல் கொஞ்ச நேரம் மரத்துல படியில படுத்திருக்கிறார். இதை பார்த்து மன்னனிடம் எடுத்து சொல்ல, மன்னன் இங்கே வந்து இவருடைய நிலையை கண்டு ஓங்கி பிரம்பால் அடிக்கிறான். அடித்த போது அந்த அடியானது அண்ட சராசரங்களிலும் விழுந்ததா. யார்பா இடி எடுக்கா, யார்பா ஒருத்தர் கேட்டுக்கொண்ட மன்னனும் அந்த அடியை உணர்ந்தார். இப்பொழுது வந்த இறைவன் ரிஷபாரூடனராக காட்சி தர, வந்திப்பாட்டி அவருடைய உடம்பு வினை முடிஞ்சு போச்சு, தேகம் விழுந்தது. இப்ப இவளுடைய ஆன்மாவை அழைத்து செல்வதற்காக சிவகணங்கள் அழகான ஒளி மிகுந்ததான அந்த அருமையான ரதத்திலே ஏற்றி எடுத்து செல்ல அத்தனை பேரும் கண்டார். ஒரு அருமையான காட்சி பாருங்க. ரிஷபாரூடனராக இறைவன் காட்சி தர, மன்னனும் இங்கே கண்டான். இறைவனை காணுகிறான், தன்னுடைய தவறை உணர்கிறான், விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், திருவாதவூரரிடம் மன்னிப்பு கேட்கிறான். வந்த இறைவனோ, மன்னா உன் பொருட்டாக உன்னுடைய பொருள் கோவில் கட்ட வேண்டும் என்பது நியதி,
அதை செய்த திருவாத ஊரனுக்கு நீ தண்டனை கொடுத்தது, அதன் பொருட்டாக யாமே வந்தோம், இத்தனை விளையாடங்கள் லீலைகள் செய்தோம் என்று உணர்த்திய மாத்திரத்திலே அழுது புரண்டு அங்கே திருவடியில் விழுந்து வணங்குகிறான் மன்னன். எவ்வளவு பெரிய இறைவனுடைய திருவிளையாடல் பாருங்கள். ஒரே நேரத்துல மாணிக்க வாசகர் திருவாத ஊரருக்கு அருள் பாலிக்கணும், மன்னன் தன்னுடைய தவறை உணரணும், வந்திப்பாட்டிக்கு முக்தி கொடுக்கணும். இவ்வளவே ஒரே நேரத்துல செஞ்சு முடிச்சிட்டார் சாமி. இப்ப திருவாத ஊரரிடம் மன்னன் அங்கே விழுந்து மன்னிப்பு கேட்டு தாங்களே அமைச்சராக வேண்டும் என்று மன்னன் கேட்டுக்கொள்ள, இனி இந்த உலக போகம் அமைச்சர் போகம் எமக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை துதித்து வணங்கி பாடிக்கொண்டே ஒவ்வொரு தலம் தலமாக செல்கிறார். நிறைய தலங்கள்ல பாடிக்கிறார். அப்படி வரும்போதுதான் திருவண்ணாமலையில திரு எம்பாவை அந்த மகளிர் எல்லாம் இள மகளிர்கள் அதிகாலை நேரத்திலே நீராடி இறைவனை துதித்து வணங்கும் போது அவர்களை பார்த்து பாடிய அந்த பதிகம் திரு எம்பாவை என்று சொல்வார்கள். திரு அண்ணாமலையிலே பாடியது என்று சொல்வார்கள். உத்தரகோச மங்கையிலே நீத்தல் விண்ணப்பம் விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய், அற்புதமான ஒன்று. 50 பாடல்கள் கொண்டதான நீத்தல் விண்ணப்பம். இந்த உலக போகம் வேண்டாம் இறைவா, உன்னை விட்டு பிரியாதிருக்கும் தன்மையை எனக்குத்தா, கண்டுகொள்ளே என்னை கண்டுகொள்ளே என்பதான அற்புதமான ஒரு பதிகமாக அமைந்துள்ள நீத்தல் விண்ணப்பம். திரு ஆரூர் இந்த தலத்திலே பாடிய திருப்புலம்பல். சதா காலமும் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். வெறும் புலம்பல், உலகத்தை நோக்கிய புலம்பல். எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இப்படி ஒரு வாழ்வு வேண்டும் என்று புலம்புதல் வெறும் புலம்பல். அதெல்லாம் சில காலம், அந்த உடம்பு எவ்வளவு நாள் அனுபவிக்க முடியும், அதெல்லாம் வெறும் புலம்பல். ஆனால் திருவை நோக்கி புலம்ப வேண்டும். அந்த திருப்புலம்பலாக 3 பாடல் தான் திரு ஆரூர் என்பதான அந்த திரு ஆரூரிலே பாடியது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உறையும் புத்தா உன் குறை கழக்கே, கற்று ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் என்பதாக திரு ஆரூரிலே பாடிய அற்புதமான. திரு கழுக்குன்றத்திற்கு வருகிறார் இறைவன் எம்பெருமான். முதலில் இவரை ஆட்கொண்டார், அப்போ குரு வடிவமாக கண்டார். அதன் பின்பாக மதுரைக்கு வந்து திரும்ப ஒவ்வொரு தளத்துக்கா வர்றார். திருக்கழுக்குன்றிலே குரு வடிவமாகவே இவருக்கு காட்சி தந்தாராம். அதனை அப்படியே பதிவு பண்ணுகிறார். பிணைக்கில்லாத பெருந்துரை பெரு மானுண்ணாமங்கள் பேசுவார்க்கு, இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தம்பிரான், உனக்கில்லாததோர் வித்து வேல்வள் யாமல் யான் வினை ஒத்த கணக்கில்லா தேரு கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குன்றிலே. உனக்கு இல்லாததோர் வித்து. ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த கரு, அந்த பகுதி, அந்த முளைக்கக்கூடிய பகுதி முளைப்பாங்க, கருப்பாங்க. அது அந்த உனக்கு என்றால் நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது காஞ்சு போச்சுன்னா மேல முளைக்காது. அதனாலதான் ஒரு நெல்லை நல்லா வறுத்துட்டோம்னு வைங்களேன், முளைக்காது. அது சாதாரண நெல்லை கொண்டு போட்டா தண்ணி கிடைச்சது, வெயில் கிடைச்சதுன்னா முளைச்சு வந்துடும். ஆனா வறுத்த வித்து, வறுத்த நெல் மீண்டும் முளைக்காது. இப்ப முளைத்தல் என்பது மீண்டும் ஒரு உடல் எடுத்தல். அப்ப இந்த வறுக்கப்பட்ட வித்தாக அப்பதே பார்த்தோம், வினை அத்தனையும் நீங்குதல். அதான் உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். இருவினை ஒப்பு மலபரி பாவம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இத்தனையும் சொல்வது எது? சிவஞான போதம். சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தினுடைய பிழிவுதான் இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் முதல்ல படிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ஒரு எளிமையாக அருமையாக இருக்கும். அதான் ஓதுதல் எளிது, உணர்தல் அரிது.
சிவஞானம் சைவ சித்தாந்தம் படிச்சு சிவஞான போதத்தை நன்றாக தெளிந்தவர்கள் திருவாசகம் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு அருமையா வரி வரியா வார்த்தையா ஆகா இவ்வளவு பெரிய அருமையான சூத்திர கருத்தை எவ்வளவு எளிமையாக்கி நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு வரும். 8ஆம் சூத்திரம் குரு வர்றது எப்ப வர்றார்? இருவனை ஒப்பு மலபரி பாகம் வந்த போது பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இதுகாரும் உள்நின்று நடத்திய அந்த திரு குரு வடிவம் தாங்கி வருகிறது அப்படின்றத சொல்றது. அதைத்தான் இங்க அழகா இந்த பாடல்ல பதிவு பண்ற திருக்கழுக்குன்ற பதியத்துல. அது நீங்க ஒவ்வொரு பதிகம் படிக்கும் போதும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த கருத்துரைய படிங்கன்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். அதுல இருக்கும் பாருங்க, சத்குரு தரிசனம் இருக்கும் 30வது பகுதி பதிகம். தினசரி பாடுது. இறைவனே குருவாக நமக்கு இறங்கி வந்து அருள் புரிப்பார். அது திருவாதவூரருடைய இதுல நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு தளத்திலே வந்து 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 பாடிய திருவாதவூர தில்லைக்கு வா என்று இறைவனே அழைக்க அந்த தில்லைக்கு வருகிறார். தில்லை பாதி திருவாசகம் பாதிம்பாங்க. தில்லையில் பாடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். ஏன்னா அந்த புத்த பெருமானோடு மனம் ஒன்றித்து நின்ற நிலை, இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அரு நரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என ஆண்ட அந்தமில்லா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே என்பார். அப்ப அந்த தில்லையிலே இருக்கும் புத்த பெருமானின் ஆனந்த குத்தை கண்ட நிலையை இந்த கண்டபத்து என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பகுதியில அப்படி ஒவ்வொரு பாடலும் அருமையாக வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே கிடப்பேனுக்கு அப்படி எவ்வளவு ஒரு அருமையான சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கியதான அருமையான ஒரு பகுதியாக நமக்கு திருவாசகம் முதல்ல அது புரியாது, கொஞ்சம் சித்தாந்த கருத்துக்கள். அதனால தயவு செய்து திருவாசகத்தில் ஊறி இருப்பவர்கள் சைவ சித்தாந்தம் படிங்க, படிச்சுட்டு திருவாசகத்தை எடுத்து மலைச்சு போயிருவோம். எவ்வளவு கருத்துக்கள்! ஏன்னா ஆழமான அந்த கருத்துக்களை உணரும் போதுதான் உள்ளம் குதூகலிப்பு அடையும். எவ்வளவு பெரிய பொருளை எவ்வளவு எளிமையாக நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் இந்த மணிவாசக பெருந்தகை என்பதை இறைவனே எம்பெருமானே இவர் பாடிய இந்த பாடலை கேட்டு மாணிக்கம் போன்ற வாசகங்களை தந்ததால் மாணிக்க வாசக என்று இறைவன் சூட்டிய நாமம்தான் மாணிக்க வாசகர். மாணிக்கம் போன்ற வாசகங்களை தந்ததால் மாணிக்க வாசக. மாணிக்கம் எப்படிப்பட்டது? நவரத்தின கற்களில் மாணிக்கம் ஒரு தனித்துவம் பெற்றது, சிவந்த நிறத்தை கொண்டது, குளிர்ச்சியானது. யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய உடலையும் குளிர்ச்சியாக்கும். அதனுடைய தன்மையை நல்லா நீங்க தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு கூட பாருங்க. மாணிக்க கல்லுடைய இதுன்னா சன்ரேஸ் வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிவிடும். அப்ப அந்த குளிர்ச்சி, அது குளிர்ச்சி. அப்ப அந்த உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக்கும் தன்மை. இறைவன் எம்பெருமானும் அப்படித்தானே இருக்கிறார். யாரெல்லாம் வினை வயப்பட்டு மீண்டும் 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 துன்பமாகிய இந்த பிறவி கடலில் வீழ்பவர்களை எடுத்து எடுத்து பிறவி குழியில் வீழாமல் எடுத்து இந்த வாசகங்கள் எல்லாம் நம்மை எடுத்து, இந்த மாணிக்கம் போன்ற வாசகங்கள் நம்மை பிறவி குழியில் விழாமல் எடுத்து இறைவன் அடி சேர்க்கும் அற்புதமான வாசகம். இத ஒவ்வொரு பதிகத்திலையும் நாம ஒவ்வொரு வார்த்தையிலையும் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பார். மெய்யே, மெய் என்றால் இறைவன் மட்டும்தான். அத நம்ம சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்லும். சத்து, இறைவன் மட்டும்தான் சத்து பொருள். மெய் என்றால் உண்மை, நிலைத்த பொருள், சத்து பொருள், என்றும் உள்ள பொருள். மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு, இவர் கண்டார், அனுபவித்தார். இந்த கண்டு
இன்று என்றைக்கு கண்டேனோ அன்றைக்கு ஒளிர்ச்சி முக்தி, அந்த பேரானந்தத்தை தரும் அந்த திருவடி ஞானம் என்பதை எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்க கூடியதாக இருக்கு. இப்படிப்பட்ட திரு வாசகம், இறைவன் எம்பெருமானோடு சேரக்கூடியதான வாசகங்களை இவர் சொல்ல 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 தில்லையிலே இருந்து ஒரு அந்தன கோலம் கொண்டு வந்த இறைவன், தில்லை புத்தபெருமான் ஒரு வயதான அந்தன கோலம் கொண்டு வந்து இவர் சொல்ல சொல்ல, நீ சொல்லுப்பா நான் எழுதுறேன் என்று சொல்லி அவர் எழுத, அப்ப இறைவனே கைப்பட எழுதிய நூல் திருவாசகம். அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கும் திருவாசகத்தை எழுதுவாங்க. எது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது மனசுக்கு ஒரு இதா இருந்தாலும் எழுதுவாங்க. இறைவனே கைப்பட எழுதிய நூல் என்பதற்காக இறைவனே எழுதி கீழே கையப்பமும் இட்டார். அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையப்பமும் விட்டார். விட்டு அந்த ஓலைச்சுவடிகள் அப்படியே அழகாக புத்தபெருமானுடைய திருவடியில் கீழாக வைக்கப்பட்டது தில்லையிலே. வந்த அந்தணர்கள், மறுநாள் வந்த அந்தணர்கள் இந்த ஓலைச்சுவடியை கண்டு என்ன இது என்று அப்படி எடுத்து பார்த்த போது அருமையான வாசகங்கள், அருமையான மாணிக்கம் போன்ற வாசகங்கள் அருமையாக இருக்கிறதே, யார் எழுதியது என்போது இறைவன் அசரீரி வாக்காக அதோ இந்த மாணிக்க வாசகன் திருவாத ஊரர் சொல்ல, அடியே நானே இங்கே கைப்பட எழுதி அழகிய சிற்றம்பலம் உடையான் என்று கையப்பம் எழுதியது என்று இறைவனே வாக்காக அசரீரி வாக்காக கேட்க, இதை கேட்டு தீட்சிதர்கள் உலகாங்கிதம் அடைந்தார்களா. திருவாதவூரரை அழைத்து வந்து இதனுடைய பொருள் தான் என்ன, இறைவனே கைப்பட எழுதினார் என்றால் இதனுடைய பொருள் என்ன என்று கேட்க, மாணிக்க வாசக பெருந்தகையார் ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்றைக்கு இவர்கள் கேட்க, இதோ இந்த புத்தபெருமானே என்று இவர் வாயால் வார்த்தைகள் எதுவும் பேசல, அப்படியே இறைவனை காண்பிக்கிறார். இதனுடைய பொருள் என்ன, திருவாசகத்தின் பொருள் என்ன என்ற மாத்திரத்திலே அந்த புத்தபெருமானை அப்படியே நோக்கி காண்பித்து அவரோடு ஒன்றித்தார். அந்த புத்தபெருமானோடு ஒன்றித்தார் என்றால் இந்த திருவாசகத்தின் பெருமையை யாராலும் சொல்ல முடியுமா? இறைவனே, இறைவனே. திருவாசகத்தின் பொருள் எது? புத்தபெருமானே. அதைத்தான் அவர் பாடல்லையும் சொல்லியிருக்காரு சிவபுராணத்துல. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, இந்த பொருள் எது? சிவம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எவ்வளவு ஒரு அருமை, அருமையான அருமை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மாணிக்கம் போன்ற வாசகங்களை தந்த இறைவனால் மாணிக்க வாசக என்று அருளப்பெற்ற மாணிக்க வாசகர் திருவாத ஊரர் மதுரையம்பதியிலே வாழ்ந்து இறைவனோடு தில்லை புத்தபெருமானோடு ஒன்றாக கலந்த மாணிக்க வாசகர். அவர் தந்த 51 பதிகங்கள் நமக்கு 51 பதிகங்களாக்கி தந்திருக்கிறார். அதுல கலிவெண்பாவாகவும் கலித்துறையாகவும் அகவலாகவும் இங்கே அமைந்துள்ளது. யாப்பு அமைப்புல வெண்பா அமைப்பு, கட்டள கலித்துறை எல்லாமாக ஒவ்வொரு வகையாக இருக்கிறது. அதுல திருச்சதகம் 100 பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு 10 பதிகம், ஒரு பதிகத்துக்கு 10 பாடல், 10 பதிகமாக அமைந்து உள்ளது. அப்படியே வரிசையா ஒவ்வொரு நிலையாக நம்மை அழைத்து செல்வது போல அமைந்து உள்ளது. அதுல மையமாக அமைந்து உள்ள பகுதி திருப்பள்ளி எழுச்சி 20வது. ஏன்னா 51 இருக்கே, அப்ப 25 தானே வரலாம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இதுல நீங்க நீத்தல் விண்ணப்பம்லாம் எடுத்தீங்கன்னா 50 பாடல்கள் கொண்டது. அப்ப பாடல் அமைப்பிலே பார்க்கும்போது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது மையமாகவே அமைந்துள்ளது.
அந்த திருப்பள்ளி எழுச்சியை பற்றியதான சில குறிப்புகளைத்தான் வரும் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இறைவன் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க அந்த 10 பாடல்களின் பொருளையும் உணர்வதற்கு இறைவன் எம்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்று நாம எல்லாம் இறைவனை வேண்டிக்க. ஏன்னா திருப்பள்ளி எழுச்சின்றது சாதாரணமானது இல்ல. நாம நினைச்சுக்கிறோம் காலையில எந்திரிச்சோடனே திருப்பள்ளி எழுச்சி பாடி சாமியை எழுப்புறோம். சாமியை எழுப்புறதெல்லாம் கிடையாது. சாமி என்றைக்கும் நித்த பொருள், என்றைக்கும் உள்ள பொருள். நம்மள மாதிரி எல்லாம் உடம்பெல்லாம் கிடையாது. என்றைக்குமே ஒளியான ஒரு பொருள். அப்ப எழுப்புதல் என்பது எதனை குறிக்கிறது என்பதையெல்லாம் அங்கே காண இருக்கிறோம். அந்த பள்ளி எழுச்சியிலிருந்து நம்முடைய உள்ளமும் இந்த அறிவு, ஏன்னா அறிவு பொருளாகிய ஆன்மா பேரறிவு பொருளோடு ஒன்றித்து இந்த இருளாகிய மலம் நீக்கப் பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்தும் வண்ணமாக ரொம்ப அழகாக அமைந்து உள்ளது. மாணிக்க வாசகர் அருளி செய்த அற்புதமான இந்த திருவாசகத்தில் மிக மிக உயர்வான ஒன்று என்றால் திரியம்பாவை ஒன்று. அதுவே இருக்கு. அத இது முடிச்சுட்டு அடுத்த ஒரு காலங்கள் வரும்போது திரியம்பாவை பார்ப்போம். ஏன்னா 12 திருமுறைகளின் சாரமாக அமைந்தது திரியம்பாவை என்று சொல்லக்கூடியது. தன்னை பெண்ணாக்கி இறைவனை பதியாக்கி அந்த அகத்துறை பாடலாகவும் இங்கே அமைத்து பாடியிருக்கிறார். இளம் பெண்களை பார்த்து பாடுவது போல திரு அண்ணாமலையில் பாடியதும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திரியம்பாவை அவர் கொடுத்த பதிகத்திலே. அடுத்து இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது உயிர்களாகிய நம் பொருட்டாக மேலான நிலையை உயிர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அமைத்து தந்த அவ்வளவு சைவ சித்தாந்தம், சிவஞான போதம் சொல்லக்கூடிய 3 பொருள்களின் தன்மை இங்கே அழகாக பட்டியலிட்டு காண்பிக்கப்படுகிறது. அதனையெல்லாம் நாம் கண்டு தெளிவு அடைந்து இறைவனோடு ஒன்றிப்போம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த திருவாத ஊரர் மாணிக்க வாசகர் என்ற இறைவனால் நாமம் சூட்டப்பட்ட அந்த மாணிக்க வாசகர் அவரை பற்றிய வரலாற்றை ஓரளவு சிந்திப்பதற்கு இறைவன் திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தது. நன்றி நன்றி நன்றி. சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.